பகுதியில விண்வெளியில இருந்து பூமியை நோக்கி விழும் அமானுஷ்யமான விண்கற்கள், அவற்றின் மகத்தான வரலாறுகள் மற்றும் விஞ்ஞான ரகசியங்களை தெரிஞ்சுக்கலாம் வாங்க. 2014ஆம் ஆண்டுல முதல்ல கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு பெரிய விண்கல் வரலாற்றுல இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய சுனாமியை ஏற்படுத்துச்சுன்னு விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. டைனோசரை அழித்த விண்கல்ல விட 200 மடங்கு பெரிய விண்கல் சுமார் 3 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு பூமியை தாக்கியது. இதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக தென் ஆப்பிரிக்காவில் இந்த விண்கல் விழுந்த பகுதிக்கு விஞ்ஞானிகள் போனாங்க. அங்க அவங்க ஸ்லெட்ஜ் சுத்தியல்களை கொண்டு அந்த விண்கல்லின் சில பாறை துண்டுகளை எடுத்து ஆராய்ச்சி நடத்தினாங்க. ரொம்ப பெருசான இந்த விண்கல் தாக்கியதுனால பூமியில பேரழிவு ஏற்பட்டதையும் தாண்டி பூமியில் உள்ள உயிர்கள் செழிக்க உதவியது என்பதற்கான ஆதாரங்களையும் விஞ்ஞானிகளின் குழு கண்டுபிடிச்சது. இந்த ஆராய்ச்சியை வழி நடத்திய ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தை சார்ந்த பேராசிரியர் நட்ஜாட் ராபன் என்ன சொல்றாருன்னா, பூமி உருவான காலகட்டத்துல விண்வெளியில ஏராளமான சிறிய விண்கற்கள் சுற்றி கொண்டிருந்தன. அதுல பல விண்கற்கள் பூமி மீது மோதி இருக்கலாம் என்பதை நாம் அறிவோம். ஆனா இது போன்ற மிகப்பெரிய விண்கல் மோதலுக்கு நடுவே பூமியில உள்ள உயிர்கள் தாக்கு பிடிக்குமா என்ற நெருக்கடியான நிலை இருந்தது என்பதை கண்டறிந்தோம். ஆனால் அதன் பிறகே உயிர்கள் மிகவும் செழிப்பாக உருவாகி வளர்ந்துள்ளன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. நமக்கு இதற்கு முன் தெரிந்த விண்கற்களை விட S2 விண்கல் மிகப்பெரிய ஒன்று. 6.6 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு டைனோசர்களின் அழிவுக்கு வழிவகுத்த விண்கல் சுமார் 10 கிலோமீட்டர் அளவுக்கு அகலமானது. பூமியின் தொடக்க காலகட்டத்துல S2 விண்கல் பூமியை தாக்குச்சு. அப்போ பூமி பெரும்பாலும் கடலால சூழப்பட்டிருந்தது. சில கண்டங்கள் மட்டுமே உருவாகி இருந்துச்சு. அப்போ இருந்த உயிர்களும் ஒற்றை செல்லுடைய உயிர்களாக தான் இருந்துச்சு. இந்த விண்கல் தாக்கிய கிழக்கு பார்பர்டன் கிரீன்பெல்ட் பகுதியை பூமியின் பழமையான இடங்கள்ல ஒன்றுன்னு சொல்றாங்க. இங்க விண்கலின் எச்சங்கள் இன்னும் காணப்படுது. பேராசிரியர் ராபன் தன்னோட பணியாற்றியவர்களோட சேர்ந்து 3 முறை இந்த பகுதிக்கு பயணம் செஞ்சிருக்காரு. இந்த மலைப்பகுதிகளில் யானைகள், காண்டாமிருகங்கள் போன்ற வனவிலங்குகளிடமிருந்து மற்றும் வேட்டையாடுபவர்களிடமிருந்தும் அவர்களை பாதுகாக்க துப்பாக்கியோடையும் படை வீரர்களோடையும் சென்றிருக்காங்க. அவங்க இந்த விண்கல்லின் சிறிய துகள்களை தேடி போயிருக்காங்க. பூமியில இருந்த உயிர்கள் தாக்கு பிடிச்சது விரைவாக மீண்டு வந்து செழித்துள்ளன என்று அவர் கூறுகிறார். காலையில பல் தேய்க்கிறது மாதிரி தான். அது என்னத்தான் 99.9% பாக்டீரியாவை கொண்டாலும் கூட சாயந்தரத்துக்குள்ள அது எல்லாம் மறுபடியும் உண்டாகிரும் தானே அப்படின்னு அவர் சொல்றார். S2 விண்கல் மோதியதால ஏற்பட்ட மிகப்பெரிய தாக்கம் என்னன்னா, பாஸ்பரஸ் போன்ற உயிர்கள் செழிக்க தேவையான இன்றியமையாத பொருட்களை உலகம் முழுக்க பரவ செஞ்சிருக்கலான்னு புதிய கண்டுபிடிப்பு சொல்லுது. அப்போது ஏற்பட்ட சுனாமி கடலின் அடியாழத்துல இருந்த இரும்பு சத்துள்ள நீரை மேல கொண்டு வந்ததன் மூலம் பூமியின் தொடக்க காலத்துல நிகழ்ந்த விண்கற்களின் அடுத்தடுத்த மோதல்களே ஆரம்பகால உயிர்கள் தோன்ற வழிவகுத்திருக்கலாம் என்ற விஞ்ஞானிகளின் கருதுகோளுக்கு இந்த புதிய கண்டுபிடிப்பு வலு சேர்த்திருக்கு. பூமியில இந்த விண்கல் மோதலுக்கு பிந்தைய சூழல் உயிர்கள் செழிக்க சாதகமான சூழல் உருவாகி இருக்கலாம் என்று தோன்றுகிறது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். சுவாரஸ்யமான தகவல்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா எங்களோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நீங்க ஃபாலோ பண்ணுங்க.